இந்த 300 ரூபாய் நீங்கள் சிரமம் கஷ்டம்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து இது அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் முகம் எங்கள் அம்மா முகம், சரியா? நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், மனசார உங்களுக்காக வேண்டிக்கிறேன், சரிங்களா? அத்தியாவசியம் ஏதாவது தேவை இருக்கா? ஆமாய்யா, என்ன வேணும்? எனக்கு கொடை போகிறதுக்கு கொடை இல்லை. சரி. பெட்ஷீட்டு நீங்கள் ஒரு பெட்ஷீட்டு கொடுத்தீங்க. ஆமாம், அதுதான் போத்துக்கிறோம். நானும் காயணும். 2 பேருக்கு தனித்தனியாக இருக்குதா? ஆமாம், நீங்கள் தனி அது நல்லா இருக்குதா? பெட்ஷீட்டு கண்டிஷனில் இருக்குதா? 2 அது முடிஞ்சிச்சு. கொடை வேணும் இப்போதைக்கு. ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசை இருக்குதா? என்ன பழம் சாப்பிடுவியா? பழம்லாம் சாப்பிடுவேன். விரும்பி என்ன சாப்பிடுவேன்? விரும்பி நான் சொன்னேன், இந்த ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன். ஹார்லிக்ஸு? சரி, இனிமேட்டு மாதம் உனக்கு ஒரு ஹார்லிக்ஸ், இந்த 300 ரூபாய் வந்துடும், ஒரு ஹார்லிக்ஸும் வந்துடும். சரியா? ஹாப்பியா? சந்தோஷமா? ரைட்டு. நீயும் தாத்தாவும் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாட்டிமா, ஒரு ஆசீர்வாதம். ரோட்டுக்காக வரதில்லை. நீ வராது, ரோடு பயங்கரமாக இருக்கு. நான் வரேங்க, நம்ம நான் டீம்மேட்டுக்கிட்ட சொல்லி மாதம் உங்களுக்கு இந்த காசு உங்களுக்கு சேர்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அது இல்லாத மந்த்லி ஒரு ஹார்லிக்ஸ், ஒன்று போதும் ஹார்லிக்ஸு? சரி, நான் அதை ஏற்பாடு பண்ணிடுறேன். ரைட்டா? இந்த மாதிரி கேட்கணும் புள்ளக்கிட்ட. ரைட். இப்போ போயிடுவாங்களா அவ்வளோ தூரம் பைக்கில்? இல்லை நான் காரில் கூட்டு போய் விட்டுட்டுமா? போயிடுறியா? பத்திரமா பார்த்துக்கோ. லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது குடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்டீங்களா? உனக்காக இதுல வந்து இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்கு பாட்டி, என்ன சேர்த்துக்க உங்க பையனை நீ கொடுத்தத காசு. ஆமா, அந்த காசு எடுத்துன்னு வந்து 50 ரூபாய் ஒரு கிலோ அரிசி வாங்கினேன். 4 கிலோ அரிசி வாங்கினாங்க. வாங்கி அந்த 100 ரூபாய்க்கு இந்த காய் இதெல்லாம் வாங்கினா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுன்னு வராங்க. சூப்பர். நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறேன், நிச்சயமா செய்வேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுமா. பாட்டிக்கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, பாட்டி என்ன சொல்றாங்க, எனக்கு இப்பதான் என் பொண்ணு வாங்கி கொடுத்துட்டு போச்சுன்றாங்க. பொண்ணுன்னா தூரத்துல என்ன அப்போ அந்த உண்மை பாருங்க, இதுல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆனஸ்டி பாருங்க இந்த பாட்டி கிட்ட. நான் என்ன சொல்றேன், இது எப்படியும் காலியாக போகுது பாட்டி, இது அடுத்த மாசத்துக்கு வச்சுக்கோங்க, காலியாகணும் திருப்பி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றது சொல்லுங்க, சரியா? அப்ப வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ பாட்டி. நான் கலந்துமா?